ஹாய், வெல்கம் டு லிவ்வித்ஃபுட். நம்ம இன்னைக்கு ஸ்கூல் விட்டு குழந்தைகள் வரும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல வெதுவெதுப்பான தண்ணீரில் கோதுமாவை பிசைஞ்சு வச்சிடலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். இதன் மேலே நான் நெய் தடவி நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடுறேன். இந்த மாவு ஊற ஊற நமக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க இந்த ஸ்வீட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மைதா மாவில் கூட நம்ம பண்ணலாம். ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் இங்கே கோதுமாவில் செஞ்சுருக்கேன். இந்த மாவு ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகுக்கு தயார் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு வைக்கிறதுக்கு தண்ணீரும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் கொஞ்சமாக பால் விட்டு எடுத்துடலாம். என்னோட டிப்ஸ் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இங்கே நமக்கு ஒரு கம்பிப்பதம் வரணும். ஒரு கம்பிப்பதம் வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்தோன்னா அந்த கம்பிப்பதம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வாசனைக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி பரத்திடலாம். இந்த ஸ்வீட்டை ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீராவோட கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை நல்லா பரத்திடலாம். இதன் மேலே கொஞ்சமாக நெய் தடவி கோதுமாவையும் டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தயார் பண்ணிட்டு சுருட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருட்டிடலாம். கையில் ஒட்டிச்சுன்னா அப்பப்போ நம்ம மாவை சேர்த்து சுருட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு சின்னதாக சுருட்ட முடியுமோ அந்த மாதிரி சுருட்டிட்டு கடைசியில் தண்ணீர் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிறு சிறு உருண்டையாக இதை கட் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தோன்னா சுருள் சுருளாக இருக்கும் இந்த மாவு. தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை இன்னும் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். சுருள் சுருளாக இருக்குது. இப்போ இதையும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, சுருள் சுருளா இருக்கு. இப்படி எல்லா மாவையும் நம்ம தயார் பண்ணிடலாம். இப்போ பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பூரி பொரிக்கிற மாதிரி இதை எல்லாத்தையும் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா செவந்து வந்தவுடனே எடுத்துடலாம். நமக்கு இப்போது சுருள் பூரி தயாராகிடுச்சு. இதை சூடான சர்க்கரை பாகில் போட்டு 5-10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோன்னா நமக்கு இந்த சுருள் பூரி ஸ்வீட்டு தயாராகிடும். இதை 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இதன் மேலே கொஞ்சமாக ஜீரா விட்டு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஸ்கூல் விட்டு குழந்தைகள் வரும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டு சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சுருக்கோம்.
நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸு. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சேப்பங்கிழங்க நல்லா கழுவி குக்கரில் 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாயும் சேர்த்து தண்ணீர் விடாமல் அரைச்சி வச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அரைத்த விழுதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க அதை மிஸ் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. இங்கே நான் வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வேக வைத்த சேப்பங்கிழங்க நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு தண்ணீரெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணீரே இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு போண்டா மாதிரி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். இப்போ நான் இங்கே கடலை மாவை நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் பெருங்காய பவுடரும் சேர்த்துறேன். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ், அப்படி இல்லைன்னா இட்லி பேட்டரை விட்டு இந்த மாவை தயார் பண்ணிவிடுங்க. இப்போ பொரிக்க எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம உருண்டையாக உருட்டிய சேப்பங்கிழங்க இந்த மாவில் போட்டு பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துடணும். மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். அடுப்பு நல்லா செவந்து வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு சின்ன சின்ன போண்டாவாக பண்ணிடலாம். இதை குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே வழக்கமாக பண்ணுற ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்கு. இப்போ நல்லா செவந்து வந்தவுடனே எடுத்துடலாம். இப்படி எல்லா மாவையும் நம்ம போண்டாவாக போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சட்னி தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு வேர்க்கடலையும் தேவையான அளவு காரத்துக்கு மிளகாயும் சேர்த்து வறுத்துடலாம். இப்போது துருவிய தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காவை நல்லா வறுத்துடலாம். துருவிய தேங்காவையும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வறுத்துடலாம். இப்போது பெருங்காய பவுடர் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் இதை அரைச்சிடலாம். தண்ணீர் கொஞ்சம் கூட விட வேண்டாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டையும் நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சட்னி தயார் பண்ணிட்டோம். இதில் தேவையான அளவு எலுமிச்சை சாறு விட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம அந்த பாவு உள்ள வைக்க போகிறோம். உங்களுக்கு வீட்டில் இனிப்பு சட்னியோ புதினா சட்னியோ இருந்தால் அதை கூட நீங்கள் இந்த பாவில் வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த பாவு கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி இதன் உள்ள நம்ம இந்த சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம தயார் பண்ணி வைத்த போண்டாவை இது உள்ளே வச்சிடலாம். வச்சு நம்ம இந்த மாதிரி மடித்து கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.